ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லாருமே என்னை அழைத்தீங்க. நான் மிக சரியான சமயத்தில் நான் எல்லோரையுமே தூய்மையாக ஆக்குகின்றேன். பதித்த பாவனன் அப்படின்னு என்னை தான் சொல்கிறாங்க. நான் எல்லா ஆத்மாக்களையும் பரிசுத்தமாக மாற்றுகிறேன். ஆத்மா தான் தூய்மையாக இருந்துச்சு, ஆத்மா தான் தூய்மை இழந்த நிலையில் இருக்குது. பாபா தூய்மை ஆக்கக்கூடிய நண்பனாக இருக்கார். ராவணன் தூய்மை இழக்கக்கூடிய எதிரியாக இருக்கிறார். எதிரியை தான் எல்லாருமே எரிப்பாங்க இல்லையா, நண்பனை யாரும் எரிக்க மாட்டார்கள். அப்போது ஆத்மா தூய்மையான உடலில் இருக்கும்போது பவித்ர ஜீவாத்மான்னு சொல்கிறோம். தூய்மை இழந்த நிலையில் இருக்கும்போது அப்பவித்ர ஜீவாத்மான்னு சொல்கிறோம். சிவ் பாபா சொல்கிறாரு, இவருக்குள்ள அதாவது பிரம்மா பாபாவிற்குள்ள அவருடைய கடைசி ஜென்மத்தில் வானப்பிரஸ்த நிலையில் நான் அவருக்குள்ள பிரவேசம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் நான் இந்த ஞானத்தை கொடுக்குறேன், அவரையும் யோகா செய்ய வைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, நரனிலேருந்து நாராயணன் ஆகிறாருன்னு சொல்கிறாரு. இப்போ பிரம்மா பாபா கூட பயிற்சியும் முயற்சியும் செய்து தான் என்ன பண்ணுறாரு, நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாரு. பாபா இந்த இடத்துல இன்னொரு அழகான விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் தான் சத்யுகத்தினுடைய முதல் இளவரசராக இருக்கார். ஆனால் யாருமே நான் கிருஷ்ணர் ஆக போகிறேன்னு சொல்கிறதில்ல, நாராயணன் ஆக போகிறதா சொல்கிறோம். நரனிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறேன்னு யாருமே சொல்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படிங்கிறவங்க குழந்தையாக இருக்காங்க. நாராயணன் எப்போ ஆகிறாரோ அப்போ தான் ராஜ்யத்தை அடைகிறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டியிலிருந்து அரசன், அதாவது நரனிலிருந்து நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அப்படின்னா ஆத்மா எல்லா விஷயத்தையுமே இழக்கும் பொழுது, அதாவது தேகம் உட்பட தேக சம்பந்தம் உட்பட எல்லாத்துலேயுமே ஆண்டி ஆகும்போது, எல்லாத்தையுமே இழக்கும்போது தான் ஆத்மா எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாராயணனாகி ராஜ்யத்தை அடைகிறது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஆத்மா அனைத்தையுமே இழந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். பாபா தூய்மையற்று இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தூய்மையாக மாற்றுகிறார். ஆத்மா உடலில் இருக்கிறதுனால பாபா கூட ஒரு உடலை ஆதாரமாக எடுத்து நமக்கு புரிய வைக்கிறாரு. மிக உயர்ந்த சேவையை பாபா செய்கிறாங்க. தூய்மையற்ற இந்த உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றாரு. நரகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுறாரு. ஆனால் பாருங்கள், உலகத்தில் எல்லாருக்குமே லீவு கொடுக்குறாங்க, எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் லீவு கிடைக்குது. ஆனால் சிவராத்திரிக்கு மட்டும் கிடைக்கிறதில்ல. சிவராத்திரின்னு சொல்கிறாங்க, சிவன் ராத்திரியில் தானே வருவாங்க. அந்த ராத்திரியினுடைய அர்த்தம் என்ன, இது யாருக்குமே தெரியல அப்படிங்கிறத பாபா இந்த இடத்துல சொல்கிறாரு. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 11/6/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சம்பூர்ணமாக வேண்டும், ஏனெனில் வீடு திரும்பி செல்ல வேண்டும் மற்றும் மீண்டும் பாவன அதாவது தூய்மையான உலகில் வர வேண்டும். கேள்வி: சம்பூர்ண பாவனம் அதாவது முழுமையான தூய்மை ஆவதற்கான யுக்தி யாது? பதில்: சம்பூர்ண பாவனம் ஆக வேண்டும் என்றால் முழுமையான ஏழை ஆகுங்கள்.
தேகத்துடன் அனைத்து பிற சம்பந்தங்களையும் அதாவது உறவுகளை மறந்து விடுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது பாவனம் ஆவீர்கள். இப்போது நீங்கள் இந்த கண்களால் என்ன பார்க்கின்றீர்களோ இவை அனைத்தும் அழியப் போகின்றன. எனவே பணம், செல்வம், வைபவங்கள் ஆகிய அனைத்துமே மறந்து ஏழையாகுங்கள். அப்பேற்பட்ட ஏழைகளே இளவரசர் ஆகின்றார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் எல்லோருமே பவித்திரமாக இருப்பார்கள் என்பதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். நாம் தான் பாவனமாக இருந்தோம். பதீத்தமான மற்றும் பாவனமான என்று ஆத்மாவிற்குத்தான் கூறப்படுகிறது. ஆத்மா பாவனமாக இருக்கும்போது சுகம் இருக்கும். நாம் பாவனமானோம் என்றால் பாவன உலகின் எஜமானர் ஆவோம் என்பது புத்தியில் வருகிறது. இதற்காகத்தான் புருஷார்த்தம் செய்கிறோம். 5000 வருடங்களுக்கு முன்னால் பாவன உலகம் இருந்தது. அதில் அரை கல்பம் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள், மீதி இருப்பது அரை கல்பம். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பதீத்தம் மற்றும் பாவனம், சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இரவு, பாதி பாதி என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யார் நல்ல அறிவாளிகளோ, யார் நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்களே நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். புது உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருந்தீர்கள். மற்ற இத்தனை பேரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். முதலில் நாம் பாவனமாக இருந்தோம், மிகவும் குறைவாக இருந்தோம். பிறகு நம்பர் பிரகாரம் மனித சிருஷ்டி விருத்தி அடைகிறது. இப்போது இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார்? ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தந்தை புரிய வைக்கின்றார். இது சங்கமம் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் இந்த சங்கம யுகத்தை மறந்துவிட்டுள்ளார்கள். 4 யுகங்கள் உள்ளன. 5வது இந்த சிறிய லீப் சங்கம யுகம் ஆகும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். இந்த சங்கம யுகத்தின் ஆயுள் சிறியது. நான் இவரது அதாவது பிரம்மா பாபாவினுடைய வானப்பிரஸ்த நிலையில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை அதாவது ஷிவ் பாபா கூறுகின்றார். குழந்தைகளுக்கு இது உபச்சாரம் அல்லவா? தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளார். நான் ஆத்மாக்களிடம்தான் பேசுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அப்ப சிவபாபா ஆத்மாக்களை மட்டும்தான் பார்த்து பேசுறாரு. நாம கூட நிராகார் பரமாத்மா, நான் ஆத்மா அப்படிங்கிற ஸ்திதியில் இருக்கும்போது தான் அதை ஃபுல்லாக நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டினுடைய பாகமும் சேர்ந்தாற் போல நடக்குது. பாருங்க பாபா என்ன சொல்றாங்கன்னு, ஆத்மா சரீரம் ரெண்டுமே இங்கே இணைஞ்சிருக்கு. ஆனால் உலகத்தில் பாருங்க, கார் வேற டிரைவர் வேற. வெளியில் டிரைவர் உள்ளே போய் வண்டி இயக்குவார். ஆனால் இந்த உடம்பும் இந்த டிரைவரும் இணைஞ்சே இருக்காங்க. இது ஜீவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. பவித்ர ஜீவாத்மா, அப்பவித்ர ஜீவாத்மா. தூய்மையான உடல் இருக்கும்போது பவித்ர ஜீவாத்மாவாக இருக்குது. தூய்மையற்ற உடல் இருக்கும்போது அப்பவித்ர ஜீவாத்மாவாக இருக்கிறது. சத்யுகத்தில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தேவி தேவதைகள் இருப்பார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. பின் சத்யுகத்தில் பாவனமாக இருந்த ஜீவாத்மா 84 பிறவிகள் எடுத்து பதீத்தமாக ஆகியுள்ளேன் என்று உங்களை கூறுவீர்கள். பதீத்தத்திலிருந்து பாவனம், பாவனத்திலிருந்து பதீத்தம் என்ற சக்கரம் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. நினைவும் அந்த பதீத்த பாவன தந்தையை செய்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபா ஒரே ஒரு முறை வருகின்றார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பகவான் ஒருவரே. அவசியம் அவர்தான் பழைய உலகை புதியதாக ஆக்குவார். பின் புதியதை யார் பழையதாக ஆக்குகின்றார்கள்? ராவணன். ஏனெனில் ராவணன் தான் தேக அபிமானி ஆக்குகின்றான். எதிரிதான் எரிக்கப்படுவான், நண்பன் எரிக்கப்படுவதில்லை. அனைவருக்கும் நண்பன் ஒரே ஒரு தந்தையாவார்.
அவர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பாருங்க, நம்மளை ஆத்மா அபிமானியா யாராக்குறாங்க? பாபா ஆக்குறாரு. நம்மளை தேக அபிமானியா யாராக்குறாங்க? ராவணன் ஆக்குறான். அப்போது தேக அபிமானத்தில் தான் எல்லா கஷ்டங்களும் வருது, நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் வருது. அதனால் என்ன பண்ணுறோம்? எதிரியாக ராவணனை நினைத்து அழிக்கின்றோம். பாபா எப்படி இருக்காரு? நண்பனாக இருக்காரு, நம்மளை சத்கதிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். ஏனெனில் அவர் இருப்பதே அனைவருக்கும் சுகம் அளிப்பவராக. எனவே அவசியம் துக்கம் கொடுப்பவரும் யாராவது இருக்கக்கூடும். அதுதான் 5 விகாரங்கள் என்ற ராவணன். அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம். ஸ்வஸ்திகா எழுதுகிறார்கள் அல்லவா, அதனுடைய பொருளையும் தந்தை புரிய வைக்கிறார். அதாவது ஸ்வஸ்திக் சக்கரம் அப்போ எப்படி இருக்கு? கரெக்டாக ஈவனாக இருக்கு, 4ம் சமமாக இருக்கின்றது. இதில் முழுமையான 4 பாகங்கள் உள்ளன. சிறிதளவு கூட ஏற்றத்தாழ்வு இல்லை. இந்த நாடகம் முற்றிலும் மிக சரியாக உள்ளது. ஒரு சிலர் நாம் இந்த நாடகத்திலிருந்து வெளியேறி விடலாம், மிகுந்த துக்கம் அடைந்துள்ளோம் என்று நினைக்கிறார்கள். இதைவிட போய் ஜோதியோடு ஜோதியாக 2 கலந்து விடலாம் அல்லது பிரம்மாண்டத்தில் கடந்து விடலாம் என நினைக்கின்றார்கள். ஆனால் யாருமே செல்ல முடியாது. என்னென்ன சிந்தனை செய்கிறார்கள்? பக்தி மார்க்கத்தில் முயற்சிகள் கூட பல்வேறு விதமாக செய்கின்றார்கள். சந்நியாசிகள் சரீரம் விடும் பொழுது ஒரு பொழுதும் சொர்க்கம் அல்லது வைகுண்டம் போய் சேர்ந்தார் என்று கூற மாட்டார்கள். இல்லற மார்க்கத்தினர் இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தார் என்பார்கள். பாருங்க, பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாங்கன்னு. சன்னியாசிகள் யாருமே சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இல்லறவாசிகள் வைகுண்ட பிராப்தி அடைந்தார், சொர்க்கத்துக்கு போனார் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், யார் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் சத்யுகத்தில் வருவார்கள். துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் துவாபர் யுகத்தில் தான் வருவாங்க. ஆத்மாக்களுக்கு சொர்க்கம் நினைவில் உள்ளதல்லவா? உங்களுக்கு இருவருடைய சரித்திர பூலோகம் பற்றி தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாமல் இருந்தது. தந்தை வந்து குழந்தைகளுக்கு எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். இது மனித சிருஷ்டி என்ற விருட்சமாகும். விருட்சத்திற்கு அவசியம் விதை இருக்க வேண்டும். தந்தை தான் புரிய வைக்கின்றார். பாவன உலகம் எவ்வாறு பதித்தமாகிறது, பின் நான் பாவனம் ஆக்குகிறேன். பாவன உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. சொர்க்கம் கடந்து சென்று விட்டது, பின் அவசியம் மீண்டும் திரும்பி வர வேண்டும். எனவேதான் உலக சரித்திரம் மீண்டும் அவ்வாறு நிகழ்கிறது என்று கூறப்படுகிறது. அதாவது உலகம்தான் பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது. திரும்பவும், அதாவது ரிப்பீட் என்றாலே டிராமா என்பதாகும். டிராமா என்ற வார்த்தை மிகவும் நன்றாக உள்ளது. சக்கரம் அவ்வாறே சுற்றி கொண்டிருக்கிறது. நாடகத்திற்கு சற்றும் வித்தியாசமின்றி அவ்வாறே சுற்றுகிறது என்று கூறப்படுவதில்லை. யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் பின் விடுமுறை பெற்று கொண்டு விடுகிறார்கள். எனவே நாம் பூஜிக்கத்தக்க தேவதையாக இருந்தோம், பின் பூஜாரி ஆனோம் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை வந்து பதித்த நிலையிலிருந்து பாவனமாக்குவதற்கான யுக்தியை, அதாவது வழியை 5000 வருடங்களுக்கு முன்பு கூறியிருந்தது போலவே இப்போதும் கூறுகின்றார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகின்றார். தந்தை முதலில் உங்களை ஆத்மாபிமானியாக ஆக்குகின்றார். முதலில் குழந்தைகளே, உங்களை ஆத்மா என உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த பாடத்தை அளிக்கிறார். இவ்வளவு உங்களுக்கு நினைவு செய்ய வைக்கிறேன், நீங்கள் திரும்பவும் மறந்து விடுகிறீர்கள். டிராமாவின் முடிவு வரும் வரையும் மறந்து கொண்டே இருப்பீர்களா? கடைசியில் விநாசத்தின் நேரம் வரும்பொழுது படிப்பு முடிவடைந்துவிடும். பின் நீங்கள் சரீரத்தை விட்டு விடுவீர்கள். எப்படி பாம்பு கூட ஒரு பழைய சட்டையை விட்டு விடுகிறது அல்லவா? எனவே தந்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் அமரும் பொழுதும் தேக அபிமானி ஆகுங்கள், அதாவது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இதற்கு முன்பு உங்களுக்கு தேக அபிமானம் இருந்தது. இப்போது தந்தை கூறுகிறார், ஆத்மாபிமானி ஆகுங்கள். தேக அபிமானத்தில் வருவதால் உங்களை 5 விகாரங்கள் பிடித்து கொண்டு விடுகின்றன.
ஆத்ம அபிமானி ஆவதால் எந்த விகாரமும் பிடிக்காது. தேகி அபிமானி ஆகி தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாங்க, பாபாவை நினைவு செய்யணும்னா நம்ம ஆத்ம அபிமானி ஆகணும். பாபா ஃபர்ஸ்ட் இந்த லெசனை தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் எப்போ நம்ம தேகன்னு உணர்றோமோ அப்போ 5 விகாரங்களுடைய எண்ணங்கள் தான் நமக்கு அதிகமாக வரும். அதாவது நம்ம அமரும் பொழுது ஆத்மா நான் பரமாத்மா தந்தையை நினைவு செய்கிறேன், எப்பொழுதுமே நம்ம ஆத்மா அபிமானி நிலையில இருக்கணும்னு பாபா சொல்றாரு. ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தந்தையின் அன்பு இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கிறது. இது கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுதுதான் தந்தை மற்றும் குழந்தைகள் வந்து சந்திக்கின்றார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் சரீரத்தில் இருக்கின்றீர்கள். தந்தையும் சரீரத்தில் வந்து உங்களுக்கு ஆத்மா என்று நிச்சயம் செய்விக்கிறார். தந்தை ஒரே ஒரு முறை வருகிறார். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டி இருக்கும் பொழுது நான் உங்களை எவ்வாறு திரும்ப அழைத்து செல்வேன் என்பதையும் புரிய வைக்கின்றார். நாம் அனைவரும் பதீத்தமாக உள்ளோம், நீங்கள் பாவனமானவர்கள் என்று பக்தியில் நீங்கள் கூறவும் செய்வீர்கள். நீங்கள் வந்து எங்களை பாவனமாக்குங்கள், அதாவது தூய்மையாக்குங்கள். பாபா எப்படி பாவனமாக ஆக்குவார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியாது. அவரே கூறாதவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆத்மா சிறிய நட்சத்திரமாகும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையும் சிறு நட்சத்திரம் ஆவார், ஆனால் அவர் ஞானத்தின் கடலாவார். உங்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறார். ஆத்மா எப்படி ஒரு புள்ளி வடிவத்தில் இருக்குதோ பரமாத்மாவும் புள்ளி வடிவத்தில் இருக்கார். அதாவது வடிவத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் பரமாத்மா அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கின்றார். அவருக்கு சமமாக நம்மளையும் மாஸ்டர் கடலாக ஆக்குகின்றார். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. அதை பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றீர்கள். பின் சத்யுகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த ஞானம் கூறுவீர்களா என்ன? சத்யுகத்தில் இந்த ஞானத்திற்கான அவசியம் இல்லை. ஞான கடலோ தந்தையோ ஒரே ஒருவர்தான். அவர் உங்களுக்கு இப்போதுதான் கற்பிக்கின்றார். அனைவருடைய வாழ்க்கை சரித்திரமும் வேண்டுமல்லவா? அதை தந்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடையது மாயையுடனான யுக்தமாகும். பாபாவை நாம் நினைவு செய்கிறோம், பின் மறந்து விடுகிறோம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களை மறந்து விடுமாறு செய்யும், அதாவது தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிவிடும் மாயைதான் உங்களது எதிரி என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரே ஒரு முறை தந்தைக்கு முன்னால் இருக்கின்றீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை ஆஸ்தி அளிக்கிறார். பின் தந்தைக்கு முன்னால் வருவதற்கான அவசியமே இல்லை. பாவ ஆத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிவிட்டார். அவ்வளவுதான். பின் வந்து என்ன செய்வார்? நீங்கள் அழைத்தீர்கள் மற்றும் நான் முற்றிலும் சரியான நேரத்தில் வந்தேன். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் நான் எனது குறித்த நேரத்தில் வருகிறேன். இது யாருக்குமே தெரியாது. சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறார்கள்? அவர் என்ன செய்தார்? யாருக்குமே தெரியாது. எனவே சிவராத்திரிக்கு விடுமுறை ஆகியவை எதுவும் விடுவதில்லை. மற்ற எல்லாருக்கும் விடுமுறை அளிக்கிறார்கள். ஆனால் சிவபாபா வருகிறார், இவ்வாறு தனது பாகத்தை நடிக்கிறார். அவர் பற்றி யாருக்குமே தெரிய வருவதில்லை. பொருளே தெரியாமல் உள்ளார்கள். பாரதத்தில் எவ்வளவு அறியாமை உள்ளது. சிவபாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். எனவே அவசியம் மனிதர்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குவார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நீங்கள் எப்போ அழைத்தீர்களோ அதன்படி நான் குறித்த நேரத்தில் சரியாக நான் வந்துட்டேன், வந்து எல்லாரையும் தூய்மையாக்குறேன். சிவராத்திரியினுடைய விஷயத்தை கூட பாபா அழகாக புரிய வைக்கிறாரு. சிவன் இருளில் தான் வராரு. இருள் அப்படிங்கிறது என்ன? இது கூட மனிதர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து விடுமுறை கொடுக்குறாங்க, ஆனால் சிவராத்திரிக்கு லீவு கிடையாது. இது பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாரு. நான் இவருக்கும் ஞானம் அளித்தேன். யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கும் ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. யோகம் கற்பித்தேன். பின் அவர் நரனிலிருந்து நாராயணன் ஆனார் என்று தந்தை கூறுகின்றார்.
அவர் இந்த ஞானம் கேட்டிருக்கிறார். இந்த ஞானம் பாரதத்திற்காகவே உள்ளது. இப்போ சிவபாபா அவருக்குள்ள பிரவேசம் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு ஞானம் வேண்டியதில்லை. அவர் உடனே நரனிலிருந்து நாராயணன் ஆயிடுவார் அப்படியெல்லாம் கிடையாது. பாபா அவருக்கும் நாலேஜ் கொடுக்குறாரு, அவருக்கும் யோகாவை சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய பயிற்சி முயற்சியின் படி தான் அவர் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாருங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. இந்த ஞானம் பாரதத்திற்காகவே உள்ளது, மற்ற எவருக்கும் கற்றுத்தருவதில்லை. நீங்கள் மீண்டும் ஆக வேண்டும், வேறு யாரும் ஆவதில்லை. இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதையாகும். யாரெல்லாம் மற்ற மதங்களை ஸ்தாபனை செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து தமோ பிரதானம் ஆகியுள்ளார்கள். பின் அவர்கள் எல்லோரும் சதோ பிரதானம் ஆக வேண்டும். அந்த பதவிற்கேற்ப மீண்டும் திரும்பவும் தனது பாகத்தை செய்ய வேண்டும். உயர்ந்த பாட்டுதாரி ஆவதற்காக நீங்கள் எவ்வளவு புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் புருஷார்த்தம் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் உயர்ந்தவர் ஆகிவிடுகின்றீர்கள். பின் ஒரு பொழுதும் நினைவு கூட செய்வதில்லை. சொர்க்கத்தில் நினைவு செய்வீர்களா என்ன? எவ்வளோ அழகாக பாபா நம்மளை மாற்றி சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம அங்கே சொர்க்கத்தில் அவரை நினைக்கிறதே இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார். பின் உயர்ந்தவராக நம்மை ஆக்குவதும் கூட அவரே. நாராயணர் முன்னதாக ஸ்ரீ கிருஷ்ணராக ஆவார். பின் நீங்கள் ஏன் நரனிலிருந்து நாராயணன் ஆனார் என்று அவ்வாறு ஏன் கூறுகின்றீர்கள்? நரனிலிருந்து கிருஷ்ணர் ஆனார் என்று கூறுவதில்லை. முதலில் நாராயணன் ஆனாரா என்ன? முதலிலோ இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். குழந்தையோ மலராக இருப்பார். அவர்களோ பிறகு தம்பதி ஆகிவிடுகின்றார்கள். மகிமை பிரம்மச்சாரிக்குத்தான் உண்டு. சிறி குழந்தை சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. நாம் முதலில் அவசியம் இளவரசர் ஆவோம் என்று சிந்தனை குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு வர வேண்டும். ஆண்டியிலிருந்து அரசன் என்று பாடப்படுகிறது. ஆண்டி என்பது யாருக்கு கூறப்படுகிறது? ஆத்மாவிற்குத்தான். சரீரத்துடன் கூட ஏழை அல்லது செல்வந்தர் என்று கூறப்படுகிறார்கள். இச்சமயம் எல்லோருமே ஏழைகள் ஆகிவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாம் அழிந்து விடுகிறது. நீங்கள் இந்த சமயத்தில்தான் சரீரத்துடன் சேர்ந்து ஏழையாக ஆக வேண்டும். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாருன்னு பாருங்க. அதாவது நரனிலிருந்து நாராயண் தான் சொல்கிறோம். எடுத்தோன்னையும் நம்ம நாராயணன் ஆக போகிறதில்ல. ஸ்ரீ கிருஷ்ணரா ஜென்ம எடுத்து அதற்கப்புறம் சுயம் வரத்திற்கு அப்புறம் தான் நாராயணன் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை நம்ம அடைகிறோம். அப்போ ஏன் நரனிலிருந்து நாராயணன் சொல்கிறோம் அப்படின்னா, எப்போ ராஜ்ய பதவி அடைகிறோம் அப்படின்னா நாராயணன் ஆகும் பொழுது அப்போ தான் முழு ராஜ்யத்தை அரசாளக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் நரனிலிருந்து நாராயணன் சொல்கிறோம். இப்போ ஆண்டியிலிருந்து அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அப்படின்னா ஆத்மாக்கு சொல்லுது. ஆத்மா எல்லாத்தையுமே இந்த இடத்துல தியாகம் செய்யும் பொழுது ஆண்டியாக ஆகும் பொழுது தான் சத்யுகத்தில் அரசனாக ஆக முடியுங்கிற அழகான விஷயத்தை பாபா இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. பைசா பணம் என்னவெல்லாம் உள்ளதோ எல்லாம் அழிந்துவிடும். ஆத்மா ஏழையாக ஆக வேண்டி உள்ளது. எல்லாமே விட்டுவிட வேண்டும். பின் இளவரசன் ஆக வேண்டும். பணம் செல்வம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு ஏழையாகி நாம் வீடு செல்வோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பின் புது உலகத்தில் இளவரசராக வருவோம். என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த பழைய பொருட்கள் எதற்கும் பிரயோஜனமில்லை. ஆத்மா பவித்திரமாக ஆகிவிடும் மற்றும் முந்தைய கல்பத்தை போல தனது பாகத்தை நடிக்க இங்கு வரும். எந்த அளவிற்கு நீங்கள் தாரணை செய்வீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். இச்சமயம் ஒருவரிடம் 5 கோடி இருக்கிறது என்றாலும் கூட எல்லாமே அழிந்து போய்விடும். நாம் மீண்டும் நமது புது உலகத்திற்கு செல்கிறோம். இங்கு நீங்கள் வந்திருப்பதே புது உலகத்திற்கு செல்வதற்காக. வேறு எந்த சச்சங்கத்திலும் நாங்கள் புது உலகிற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் பாபா நம்மை முதலில் ஏழையாக ஆக்கி பின் இளவரசர் ஆக்குகிறார் என்பது உள்ளது. தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டு விடுகிறீர்கள் என்றால் ஏழையாகிறீர்கள் அல்லவா? எதுவுமே இல்லை. இப்போது பாரதத்தில் எதுவும் இல்லை. இப்போது பாரதம் ஏழையாக திவாலாகிவிட்டுள்ளது. பின் செல்வம் நிறைந்ததாக ஆகும். யார் ஆகிறார்கள்? ஆத்மா சரீரம் மூலமாக ஆகிறது. இப்போது ராஜா ராணி கூட இல்லை. அவர்களும் திவாலாகி உள்ளார்கள்.
ராஜா ராணியின் கிரீடம் கூட இல்லை, அந்த கிரீடமும் இல்லை, அதாவது பவித்திர கிரீடமும் இல்லை, ரத்தினங்கள் பதித்த கிரீடமும் இல்லை. இருள் நிறைந்த நரகமாகும். சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். அதாவது எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறார், எல்லாம் சமம், நாய் பூனை எல்லாவற்றிலும் உள்ளார். இதற்குத்தான் இருள் நிறைந்த நரகம் என்று கூறப்படுகிறது. பிராமணர்களாகிய உங்களது இரவாக இருந்தது, இப்போது ஞானப்பகல் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் எல்லோருமே ஏற்றப்பட்ட ஜோதி ஆவார்கள். இப்போது தீபம் முற்றிலும் மங்களாக ஆகிவிட்டுள்ளது. பாரதத்தில் தான் தீபம் ஏற்றுவதற்கான வழக்கம் உள்ளது. வேறு யாரும் தீபம் ஏற்றுகிறார்களா என்ன? உங்களது ஜோதி அணைந்துள்ளது. சதோ பிரதானமாக உலகின் எஜமானராக இருந்தீர்கள். அந்த சக்தி குறைந்து குறைந்து இப்போது கொஞ்சம் கூட சக்தியே இல்லை. மீண்டும் தந்தை உங்களுக்கு சத்கதி அளிக்க வந்துள்ளார். பேட்டரி நிரம்புகிறது. ஆத்மா பரமாத்மா தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுதுதான் பேட்டரி நிரம்புகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். இப்பொழுது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் திரும்ப வீடு செல்ல வேண்டும். எனவே ஆத்மாவை தந்தையின் நினைவால் சதோ பிரதானமாக பாவனமாக அவசியமாக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞான கடல் சாந்தி கடலாக இப்பொழுதே ஆக வேண்டும். 2. இந்த தேகத்திலிருந்து ஏழையாவதற்காக இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழிய போகிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் ஆண்டியிலிருந்து அரசனாக வேண்டும். நமது படிப்பே புது உலகத்திற்காக. வரதானம். சமத்கார் வியப்பூட்டக்கூடிய செயலை காண்பிப்பதற்கு பதிலாக அழியாத பாக்கியத்தின் சமக்தா, அதாவது பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகிவிடக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆவீர்களாக. தற்காலத்தில் அல்பகால சித்தி உடையவர்கள் கடைசியில் மேலிருந்து வந்திருக்கும் காரணத்தால் சதோ பிரதான நிலைக்கேற்ப தூய்மையின் பலனின் ஸ்வரூபமாக அரை கல்பகால அற்புதங்களை, அதாவது சமத்கார் காண்பிக்கிறார்கள். ஆனால் அந்த சித்தி எக்காலத்திற்குமாக இருப்பதில்லை. ஏனெனில் சிறிது காலத்திற்குள்ளேயே சதோ ரஜோ தமோ ஆகிய 3 நிலைகளை கடந்து விடுகிறார்கள். பவித்திர ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே சித்தி ஸ்வரூபம் ஆவீர்கள். சமத்கார் அற்புதம் காமிப்பதற்கு பதிலாக சமக்தி, அதாவது பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதி ஸ்வரூபமாக ஆகக்கூடியவர் ஆவீர்கள். அழியாத பாக்கியத்தின் சமக்தா பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள். எனவே எல்லோருமே உங்களிடம் உயிர் பிச்சை பெறுவார்கள். ஸ்லோகன். எல்லையில்லாத வைராகிய உள் உணர்வின் வாயு மண்டலம் இருந்தது என்றால் சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு அளிப்பவர்கள் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.